ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மதியம் என்ன சாப்பாடுன்னு சொல்லி பார்க்கலாம். காலையில் எழும்பி என்ன பண்ணணும்னு சொன்னா, காலையில் எத்தனை மணி எழும்புறான்னு கேளுங்க. 9:15 எழும்பணும். எலும்பிண்டி என்ன பண்ணன்னு சொல்லி யோசித்துட்டே இருந்தோம். சிக்கன் இல்லை, மீன் இல்லை, ஒன்றும் இல்லை. என்னது வச்சுன்னு சொல்லி யோசித்தோம். நேற்றுக்கு சோறை தாளித்து எடுத்துருக்கு. அப்போ இன்னைக்கு என்னது வைக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேயே விஜய் அண்ணனுக்கு ரீல்ஸ் பார்த்துட்டு கிடந்துட்டு அப்படியே இருந்த மணி எத்தனைன்னு சொன்னா 10:29. பல நாள் ஆசை இன்னைக்கு சூப்பராக நேற்றுக்கு நிறைவேறிட்டு. டிவியில் தான் எப்போவுமே பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் முந்தானத்துக்கு நேரே போய் பார்த்துட்டு வந்தோம். அதே ரொம்ப சந்தோஷம். எங்கள் தலை சைக்கிளில் வந்தால் பாருங்க, ஒரு சைக்கிளில் ஒரு மாஸ்க் கொடுத்தான் பாருங்க. அப்படி சூப்பராக மாஸ்க் கொடுத்தாரு நம்ம அண்ணன். படத்தில் மட்டும்தான் மாஸ்க் கொடுப்பாரா? எங்கள் நிஜத்துலேயும் எங்கள் நேரில் மாஸ்க் கொடுத்தி சாம பக்காவாட்டு சூப்பராக மாஸ்க் கொடுத்துன்னு வராங்க. எங்கள் அண்ணன் தான். நாங்கள் எங்கள் குடும்ப ஓட்டை தலைக்கு தான் போடுவோம். அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க. யாரும் எதுக்கு நீ வீடியோ போட்ட இப்படி சொன்னது கேட்காதீங்க. நான் வீடியோ போட்டேன், எங்கள் அப்பா நானும் வீடியோ போட்டேன். அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? நாங்கள் எங்கள் அண்ணனை பார்க்க போனனால நாங்கள் வீடியோ எடுத்து போட்டோம். ஓகே, அப்படி இல்லாட்டாலும் சொன்னாலும் ரசிகர் மட்டும் இல்லை, ஆனால் மக்கள் எல்லாத்துட்டையும் மனசில் பதிஞ்சவங்க தான் விஜய் அண்ணன். ஆனால் அவர் ஆட்சிக்கு எவ்வளோ கொடுமையெல்லாம் அனுபவிச்சாரு. அதுலேயே மக்கள் மனசில் அவர் வந்தாச்சு. நீங்கள் ஆட்சிக்கு என்னது செஞ்சீங்க? ஊருக்கு நாட்டுக்கு எல்லாம் இது பண்ணி தேர்தல் வந்தோடனே படபடன்னு தேர்தல் லாஸ்ட் டைமில் இந்த என்ன கொத்தி ரோடை கொத்து போடுறது அது ஓட்டுக்கு சுட்டு தான் நீங்கள் போடணும். ஓட்டு முடிச்சோடனே நீங்கள் எப்படி போவான்னு தெரியும். எங்கள் அண்ணா அப்படி இல்லை. எங்கள் அண்ணா அப்படி இல்லை, மாஸ்க் காட்டி இது பண்ணுவார். நாங்கள் ஜெயிக்க வைக்க தான் போகிறோம். நீங்கள் எவ்வளோ தடங்களை கொண்டு வந்தாலும் நாங்கள் ஜெயிக்க வச்சோம். நாங்கள் நீங்கள் சொல்லலாம்டா, நீங்கள் யாருக்கு போடாதீங்கன்னு சொல்லணும் வேண்டாம். ஸோ எங்களுக்கு விசில் சின்னத்துக்கு தான் நாங்கள் ஓட்டு போடுவோம். ஓட்டு விசில் தான் போடுவோம். விசில் தான் டிவிக்கே எப்படி இருந்தாலும் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவோம். எங்கள் அண்ணன் மாஸ்க் காட்டினாலும் என்ன இது பண்ணாலும் நாங்கள் எங்கள் அண்ணனுக்கு சுட்டு தான் நிற்போம். விஜய் அண்ணனுக்கு சுட்டு தான் எப்போவுமே நிற்போம். ஓகே, நீங்கள் என்ன தடங்கள் கொடுத்தாலும் இப்படி ஊதுட்டுருவோம். அதனால விசில் சின்னத்துக்கு எல்லாரும் ஓட்டு போடுங்க. ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு விஜய் அண்ணனை பிடிச்சா, நான் சொல்லலை, உங்களுக்கு விஜய் அண்ணனை பிடிச்சா நீங்கள் ஓட்டு போடுங்க. எங்களுக்கு விஜய் அண்ணனை பிடிச்சி நாங்கள் ஓட்டு போடுவோம். யாரையும் கட்டாயப்படுத்தலை. ஒருத்தவங்க இன்ஸ்டாவில் நானும் பார்த்தேன். ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அதிகாரியெல்லாம் எடுத்திருக்காங்க பெம்பளை பொறுக்கி. அப்போ நீங்கள் எல்லாரும் இவ்வளோ இந்த ஆட்சி செஞ்சோமே, நீங்கள் எல்லாரும் என்ன பொறுக்கியாக இருந்தீங்க? இப்போ ஆட்சி செய்து நீங்கள் என்ன பொறுக்கியாக இருந்தீங்க? பெம்பளை பொறுக்கியை இவங்க தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க ஒவ்வொரு பக்கமும். நாங்கள் அந்த அதிகாரங்கள் இல்லை, விஜய் அண்ணாக்கு சுட்டு தான் நாங்கள் ஓட்டு போடுதோம். அவன் மனசுக்கு சுட்டு தான் ஓட்டு போடுதோம். ஏழை மக்களை எப்படி ஒரு தாழ்மை இல்லாமல் பார்க்குத குணத்துக்கு சுட்டு தான் ஓட்டு போடுதோம். நீங்கள் எல்லாரும் அப்படி இல்லை. இந்த பணக்காரங்களை இருந்தோன்னா ஏழை மக்கள் கிட்ட வந்தோடனே நீங்கள் ஒதுங்கு போவோம். எங்கள் அண்ணன் அப்படி இல்லை, முத்தம் கொடுத்துட்டு அப்படி கெத்தா போயிட்டே இருப்பாங்க. எங்கள் அண்ணன் போயிட்டு இருப்பாங்க. நாங்கள் யாருக்குமே யார் சொன்னாலும் கேட்க மாட்டோம். நாங்கள் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் வீடியோ அழிச்ச மாட்டோம். நாங்கள் விசில் சின்னத்துக்கு தான் ஓட்டு போட போகிறோம். கெத்தாட்டு நின்று ஓட்டு போட போகிறோம். ஆனால் எங்கள் ஓட்டு தடுக்க முடியாது. வேற யாரும் ஓட்டு நீங்கள் தடுக்கலாம், ஆனால் எங்கள் ஓட்டை தடுக்க முடியாது. ஓகே, விசில் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்க. யாரையும் குறை சொல்லாதீங்க. குறை சொல்லாமல் உங்களால் முடிஞ்சால் ஓட்டு போடுங்க. எதுக்கு நீங்கள் தேவையில்லாமல் அவங்கள பற்றி குறை சொல்லி இவங்கள பற்றி குறை சொல்லி நீங்கள் இது பண்ணுதோம். உங்கள் உண்டனா நீங்கள் சின்னத்துக்கு ஓட்டு விசில் சேர்ந்து ஓட்டு போடனா ஓட்டு போடுங்க. இல்லைதான்னு சொன்னால் நீங்கள் மூடிட்டு போங்க. அதுக்கு சுட்டி அண்ணனையோ அண்ணனு தொண்டர்களையோ யாரையுமே எதுவுமே சொல்லாதீங்க, சரியா? இன்ஸ்டா ஓப்பன் பண்ணோன்னே அதுதான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. எங்கள் ஊரில் உள்ளது தான் வந்துச்சு.
அவங்க எல்லாரும் பொம்பளைங்க அப்படி பொம்பளை பொறுக்கி அப்படி இப்படின்னு வந்துச்சு. ஆனால் நான் அதில் வீடியோ போட நினச்சேன், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லிட்டேன். ஓகே பாய். விஷில் சின்னம் ஞாபகம்.